Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நெல் கொள்முதல் பணியை நிறுத்தி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செல்லம்பட்டி ஒன்றிய பகுதியில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் முன்னறிவிப்பின்றி கொள்முதல் செய்யும் பணியை அதிகாரிகள் நிறுத்திவிட்டனர். மேலும் அதன் அருகில் உள்ள ஐயம்பட்டியில் தனிநபருக்கு கொள்முதல் நிலைய ஒப்பந்தம் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் விடிய அரசின் ஏவல் துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சி விவசாயிகளுக்கு இருண்ட காலமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கோவை உக்கடம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்குவதில் முறைகேடு நடந்திருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். உக்கடத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் பழுதடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்து புதியதாக 520 வீடுகள் கொண்ட குடியிருப்பு கட்டுவதற்காக அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் அடுக்குமாடியில் குடியிருந்தவர்களுக்கு தற்காலிக குடிசைகள் வழங்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டனர். ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் அடுக்குமாடி குடியிருப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் 222 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அவற்றில் குடியேற தற்காலிக குடியிருப்பில் உள்ளவர்களுக்கு வழங்காமல் ஏற்கனவே வீடு உள்ளவர்களுக்கும் 2க்கும் மேற்பட்ட வீடு வைத்துள்ளவர்களுக்கும் வழங்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். என்னோட நம்பர் மாமியா வீட்டுக்கு போட்டாங்க. இப்போ எனக்கு வீடு இல்லை, மாமியாவுக்கு வீடு இல்லை. செட்டில் தாங்க நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். எத்தனை நாளைக்கு குழந்தைகளை வச்சுட்டாங்க. இப்போ எல்லாருமே காலி பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் தனியாக தாங்க இருக்கணுங்க. எப்படிங்க ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எங்கள் உயிருக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இல்லைன்னா உங்கள் பேர் லிஸ்ட்டில் வரல அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்து வீடு இருக்கிறவங்களுக்கு இடிக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு இருக்குது. 2 வீடு எழுதுனவங்களுக்கெல்லாம் வீடு இருக்கு. ஆனால் ஒத்த வீட்டுக்காரங்களுக்கு வீடு இல்லை. ஒன்று மாடியில் வீடு வாங்கியிருக்காங்க, இங்கேயும் வந்து லைனில் நிற்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து வீடே இடிக்கல, அங்கே எல்லாமே புழங்குறாங்க, அவங்களுக்கு இங்கே வீடு இருக்குது. ஆனால் நாங்கள் ஒத்த வீட்டுக்காரங்க செட்டில் மலையில் இதில் இருந்தவங்களுக்கு வீடு இல்லைங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுங்க சொல்லுங்கள். இப்போ குழுக்களுக்கு வந்தால் இல்லை உங்கள் பேரே லிஸ்ட்டில் வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? 60 வருஷம் ஆச்சுங்க. 60 வருஷமாக அங்கே இருக்கிறோம். எல்லா டாக்குமெண்ட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் எங்களை யாருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. கடையை மட்டும் எல்லாம் இடித்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. யாரையும் போய் கேட்டாலும் எந்த பதில் இல்லை. ஆஃபீஸ் போனாலும் பதில் இல்லை, உள்ள கமிட்டியை கேட்டாலும் பதில் இல்லை, எதுவுமே இல்லை. யாரும் சப்போர்ட்டும் பண்ணுற மாதிரி இல்லை. நம்பர் போட்ட நம்பரை எல்லோரும் சேர்ந்து அழிக்கி வச்சுட்டாங்க. அது என்ன காரணங்கிறது தெரியல.